இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பலத்ததென்று அறிந்து அவர்களுக்கு கடவுளாகிய கர்த்தருக்கு எந்நாளும் பயப்பட வேண்டும் என்பது கற்களின் விசேஷம் என்று சொல்லுங்கள் என்றார். இஸ்ரவேல் கோத்திரத்தாரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு செல்வதற்கு ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12 பேரை பிரித்து எடுத்து 12 கற்களை நீ எடுத்து கொண்டு யோர்தானை கடந்து வர வேண்டும் என்று யோசேப்புக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த கற்களின் விசேஷம் என்ன என்பதை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் அவர்கள் சுமந்து வருகிறார்கள். அந்த கற்களினுடைய வலிமை, அது ஒரு அடையாள கற்கள். தன்னை குறித்து, தன்னுடைய மூதாதையர்களை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய கற்கள். இன்றைக்கு நாம் ஆலயங்களிலும் அரசினுடைய கட்டடங்களையும் கட்டி முடித்து நாம் கல்வெட்டுகளை பதிக்கிறோம். அதன் திறப்பாளர்களை பெயர்களை போடுகிறோம். இன்றைக்கு அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த சந்ததி, அந்த ஆலயத்தின் உரிமையாளர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வந்து கர்த்தர் எங்களை இவ்வாறாக வழிநடத்தினார். இன்றைக்கும் கூட எவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து எங்கள் தேவன் எங்களை பாதுகாத்தார் என்பதனுடைய அடையாளம்தான் அந்த கல்வெட்டு. அதுபோல தான் இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கற்களை எடுக்கும்போதெல்லாம் அன்றைக்கு இஸ்ரவேலரை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடக்க பண்ணின ஆண்டவர் எங்களையும் யோர்தான் வழியாக அவர் கடந்து வர செய்தார். இன்றைக்கும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் திருச்சபையினுடைய பாரம்பரியங்கள், பக்தி வினயங்கள் இவைகளை சொல்லிக் கொடுத்து அடையாளப்படுத்தி வளர்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தவறான வழியிலே ஏனோ தானோ என்று இருமாப்பாய் கண்மூடித்தனமாக ஒரு தவறான மனிதன் தீயோனுடைய ஆலோசனையில் திருச்சபைக்கு விரோதமாக செய்கிறார். போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தால் போதும், தோத்திர காணிக்கை செலுத்தினால் போதும், சபை சந்தா செலுத்தினால் போதும் என்று சொல்லி கர்த்தருடைய நீதியையும் ஆலயத்தையும் கெடுக்கிற மனிதனாக, விசுவாசிகளுக்கு இடறல் செய்கிற வாலிபர்களாக இன்றைக்கு காணப்படுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் திருச்சபைக்காக அவர்கள் ஆழமாய் அவர்கள் இருக்க வேண்டும் சொன்னால், இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு 12 கற்களை அடையாளமாக கொடுத்த இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை அடையாளப்படுத்துங்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய திருச்சபையை, நம்முடைய குருசேகரத்தை, இந்த ஆலயத்தினுடைய மாண்பை, குறிப்பாக இந்த பெரம்பலூர் குருசேகரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, எவ்வளவு இரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு அநேகர் படித்து ஆசிரியர்களாக, வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு காரணம் கர்த்தருடைய பிள்ளையாக இங்கு அழைத்து ஊழியம் செய்ய வந்த ஹான்ஸ் ரோவர் ஐயா அவர்களால் இன்றைக்கு வகுக்கப்பட்ட, நிர்வகிக்கப்பட்ட இந்த இடம்தான் இன்றைக்கு நினைவுக்கள். இன்றைக்கு அந்த கல்லை நாம் சிலுவையாக நம்முடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறோம். அந்த சிலுவை மாறாதது, மறுக்க முடியாது. எந்த காலத்திலே எப்பொழுது யாரெல்லாம் இதை உழைத்தார்கள் என்று நமக்கு விளக்கம் சொல்லக்கூடிய, எடுத்துக்காட்டக்கூடிய அடையாளம். நம்முடைய அடையாளத்தை நாம் தொலைத்து விட்டு தாம்போதித்தனமாக பல இடங்களில் நடைபெறுகிற செபங்களுக்கு நாம் போய் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்து விடுகிறோம். கண்களை மூடி செபிக்கலாம். நேசமுள்ள இயேசு சுவாமி, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும்
நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய அளவில்லாத அருளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட இந்த அடையாளம் கற்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இன்றைக்கு தேசிய பஞ்சாயத்து தினம் 73வது திருத்தம். அப்போது இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. 1992 நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம்தான் 93 ஏப்ரல் 24 73வது அரசியலமைப்பு சட்டத்தின் பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கொடுத்தது சுவாமி. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அந்த பெண்களின் அரசியல் மேம்பாட்டு நாளாக இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக வளருவதற்கு நீர் எங்களுக்கு அடையாளமாக ஆண்டவரே அந்த கற்களை கொடுத்திருக்கிறீர். அந்த கற்கள் பேசுகின்ற கற்கள். நாளைக்கு ஒருவேளை அந்த கற்களை நாங்கள் மறந்து விட்டால் நாளைக்கு எங்களுக்கு விரோதமாக அந்த கற்கள் பேசாதபடி எங்களையே ஒப்பு கொடுத்து வாழ எங்களுக்கு துணை செய்தருளும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல அனைவரோடு கூட ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.